அண்மை செய்தி. ஜனநாயகன் வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், விஜய் ரசிகர்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறது. நீதிமன்றத்தில் இதற்கான அந்த பணிகள் தொடங்கிவிட்டதா? காலை 10:30 மணிக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் இருதரப்பினுடைய வாதங்கள் கடந்த 20ஆம் தேதி முடிவடைந்தது. ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு எதிர்த்து மேல்முறையீடு தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தார்கள். இதில் இருதரப்பிலிருந்தும் மிக நீண்ட வாதங்கள் கடந்த 20ஆம் தேதி இரு நீதிபதி அமர்வில் இருதரப்பினுடைய வாதங்களையும் முன்வைத்திருந்தார்கள். மிக நீண்ட வாதம், கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த வழக்கில் வாதங்கள் நடைபெற்றது. இருதரப்பினுடைய வாதங்களையும் கேட்டதற்கு பிறகுதான் நீதிபதி 27ஆம் தேதி, அதாவது இன்று காலை இதற்கான உத்தரவு பிறப்பிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன என்பது வெளியாக இருக்கிறது. இதற்காக பட தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் அதே போன்று தணிக்கை வாரியத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தீர்ப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக இதில் வைத்திருக்கக்கூடிய வாதங்களை பொறுத்தவரை சற்றே திரும்பி பார்க்கும் பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தொடர்ச்சியாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புகிறோம் என்ற தகவலை முறையாக தங்களுக்கு, அதாவது ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னதாக தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கார்கள். அது மட்டுமில்லாமல் யார் புகார் அளித்தார்கள் என்ற தகவலை முறையாக தணிக்கை வாரியம் தங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை போன்ற வாதங்களை அனைத்துமே பட தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்து பேசியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் தணிக்கை சான்றிதழ் தாமதம் காரணமாக திரைப்படம் வெளியாகுவதிலும் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம், நஷ்டம் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது போன்ற வாதங்களை அனைத்தையும் முன்வைத்திருந்தார்கள். தணிக்கை வாரியமும் அவர்கள் தரப்பிலிருந்து முறையாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தணிக்கை சான்றிதழ் மறுப்பு தெரிவிக்கவில்லை, மறு ஆய்வுக்கு தான் அனுப்பியிருக்கிறோம் போன்ற வாதங்களை அனைத்தும் முன்வைத்திருந்தார்கள். இந்த அனைத்து வாதங்களையும் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா கேட்டுக்கொண்டார். இன்று தீர்ப்பு வழங்குவதாக அறிவிப்பு செய்ய இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தீர்ப்பு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விக்னேஷ், ராஜ்குமார், இப்போ இந்த வழக்கு கடந்து வந்த பாதைகளை குறிப்பிட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட கடைசியாக நம்ம பார்க்கும்போது 4 மணி நேரத்துக்கு மேலாக இருதரப்பிலும் இருந்து மாறி மாறி விவாதத்தெல்லாம் முன் வச்சிருந்தாங்க. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இன்றுதான் அதற்கான தீர்ப்பு வரவிருக்கிறது. சரியாக 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீதிபதிகள் கோர்ட்டுக்கு அங்கே வந்துட்டாங்களா? இப்போ எத்தனை மணிக்கு இதுக்கான மற்ற வழக்குகளுக்கு முன்னாடியே இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தா அடுத்த வழக்குகள்லாம் தொடர வாய்ப்புகள் இருக்கா? என்ன சொல்றாங்க அங்கே பொறுத்த வரைக்கும்? பொதுவாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரை காலை 10:30 மணிக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நீதிமன்ற வளாகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில், அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தொடர்பான இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று ஏற்கனவே நீதிபதி தெரிவித்திருந்தார். முன்னதே குறிப்பிட்டது போன்று இருதரப்பினுடைய வாதங்களும் முழுமையாக முடிவடைந்தது. இன்று நேரடியாக தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு உத்தரவை தான் நீதிபதி எடுக்க இருக்கிறார். காலை 10:30 மணிக்கு நீதிமன்ற அறைக்கு வந்தவுடன் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான இந்த தீர்ப்பு வழங்குவது குறித்து தலைமை நீதிபதியினுடைய முடிவை பொறுத்து அறிவிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே தலைமை நீதிபதி காலை 10:30 மணிக்கு, அதாவது சற்று நேரத்தில் நீதிமன்றத்திற்கு உள்ளே வந்ததற்கு பிறகு இந்த வழக்கு பொறுத்தவரை
தீர்ப்பு வழங்குவது உடனடியாக வழங்குவார்களா அல்லது சில முக்கியமான வழக்குகள் எடுத்துக்கொண்டு சற்று நேரம் எதுவும் ஆகுமா என்ற தகவல் நீதிமன்ற அறைக்கு வந்ததுக்கு பிறகே அவர் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். எனவே ஏற்கனவே நடைபெற்று முடிந்த வாதங்களை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது உடனடியாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விக்னேஷ், ராஜ்குமார், இணைப்பெயர்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் ஜனநாயகன் பட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல் தீருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான தீர்ப்பு வர இருக்கிறது. நீதிபதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல் தீருமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. தீர்ப்பை வாசிக்க நீதிபதிகள் வருகை தந்திருக்கிறார்கள்.